டிடிவி வருகை பாசிட்டிவா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவரே தொகுதியில நிக்க மாட்டேன்றாரு. பெரிய அளவுல தொண்டர்கள் எப்படி ஜெல்லா இருப்பாங்களா அப்படின்னு, ஏன் அவர் அப்படி சொல்லணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது இல்ல நமக்கு. இல்ல அதெல்லாம் வந்து தேர்தல் அரசியல்ல இப்படி வந்து திடீர்னு மாறுறது எல்லாம் இயல்பான விஷயம்தான். வைகோ வந்து திமுகவை பேசாத பேச்சா, அவர் போய் சேரலையா? தேமுதிக விஜயகாந்த் என்னெல்லாம் பேசினாரு, திரும்பி அதிமுக கூட போய் அவர் சேரலையா? அதெல்லாம் கன்வெர்ட் ஆயிரும். அது ஓட்டுன்னு வரும்போது கன்வெர்ட் ஆயிரும். அதிருப்தியில இருக்குதான் செய்யும். ரெண்டு பேருக்கு எல்லாம் சண்டை நடந்துட்டு இருக்கு, திடீர்னு அவங்க ரெண்டு பேர் ஜாயின் பண்ணும்போது தொண்டர்கள்ட்ட ஒரு சலசலப்பு ஆகும். பட் அது தேர்தல்னு வரும்போது பொது எதிரி யாரு, என்ன இருந்தாலும் எல்லாம் ஒன்னா இருந்தவங்க தானே. பொது எதிரி யாரு, அவங்க பலமா இருக்கிறாங்க, அவங்களை வீழ்த்தணும்னா நம்ம சேர்ந்து ஆகணும். ஆப்ஷன்ஸ் தான் இங்க தேர்வு செய்யுது. அதனால அது இப்ப அதிமுக கூட்டணி ரொம்ப பலமா இருக்கு, தொண்டர்கள் ரொம்ப உற்சாகமா இருக்கிறாங்க. இங்க வந்து என்னன்னா திமுகவுக்கு எந்த விதமான பிரச்சாரங்களுமே இல்லை. அதாவது நாங்கள் இவ்வளவு சாதனை செஞ்சிருக்கிறோம் அல்லது அதிமுக இவ்வளவு மோசமான கட்சின்னு சொல்லி பிரச்சாரம் செய்வதற்கு விஷயம் இல்லை. அவங்களுக்கு ஒரே விஷயம் தான், பிஜேபி, அந்த ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்ஸ், பிஜேபி அங்க இருக்கு அப்படின்னு சொல்றதை தவிர்த்துட்டு திமுக எந்த விதமான பிரச்சாரமும் இல்லை. பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், அது சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஃபேக்டரை வச்சு வாக்களிக்க மாட்டாங்க பெருசா. சரிங்களா? போன தேர்தலே வந்து அதிமுகவுக்கு வந்து டிடிவி தினகரன் மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட்டணி ஸ்ட்ராங்கா இருந்தது தான் அவங்க ஈஸியா ஜெயிச்சுட்டு வந்திருப்பாங்க. அப்ப பிஜேபி ஃபேக்டர் பெருசா ஒர்க் அவுட் ஆயிருக்காது. எனவே இந்த தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக அதிமுக தான் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கிறதாக பார்க்க முடியுது.